நல்ல புசு புசு புசுன்னு பூரி அதுக்கேத்த உருளைக்கிழங்கு குருமா மருமகன் நல்லாத்தே சாப்பாடு செஞ்சு கொடுத்திருக்கா. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதான். அம்மா பூரிய இந்த வெட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வயசான காலத்துல இத்தனை பூரிய சாப்பிடுறியம்மா, ஏதாச்சும் ஒண்ணு ஆயிர போகுதுமா, கொஞ்சமா சாப்பிடுமா. அம்மா அந்த காலத்துல எல்லாம் 10 தட்டு பூரி அசால்ட்டா சாப்பிடுவேன்ல, இப்ப ஒரு தட்டு பூரி சாப்பிட மாட்டேனா, அதெல்லாம் சமைச்சிரும்ல. எம்மா அதெல்லாம் சரிதாம்மா, இப்ப உங்களுக்கு வயசாயிருச்சுல, ஒண்ணு விடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் பாக்கணும்லம்மா, அதான் கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஹலோ சொல்லுமா ராதிகா, நல்லா இருக்கியா? மச்சான் எப்படி இருக்காங்க? உன் மாமியார்லாம் எப்படிமா இருக்காங்க? அம்மா தங்கச்சி ராதிகா தாமா போன் அடிச்சிருக்கா. அம்மா ஸ்பீக்கர்ல போட்டுக்கமா, பேசுங்க. அம்மாடி ராதிகா, உன் அண்ணி ஒரு தட்டு பூரி சுட்டு கொடுத்தா அம்மா ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மகக்காரி கிட்ட இருந்து போன் வந்துருச்சா? என்னமோ ஃபாரின்ல இருந்து பேசுற மாதிரிதே, என்னமோ பாக்காத மாதிரி பேசுவாங்க. முந்தானேத்து கூட தான் வீட்டுக்கு வந்துட்டு போனா. அம்மா உனக்கே பிரஷர்லாம் இருக்கு, வயசான காலத்துல எல்லாம் பூரி எல்லாம் சாப்பிடலாமா? பாட்டி ராதிகா ரொம்ப நாள் ஆச்சுடி, இன்னைக்கு வேற உன் அண்ணி கறி நல்ல ருசியா வச்சு கொடுத்திருக்கா, அதான் 4-5 பூரி உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னம்மா, நீ ஆசைப்பட்டத பூரா உன் மருமக செஞ்சு செஞ்சு குடுக்குறாங்க, நீ ருசியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நான் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா, எனக்கு பிடிச்சதை என் மாமியார் செஞ்சே தர மாட்டா. என் மாமியார் சமைக்கிற சாப்பாடும் நல்லாவே இல்லம்மா, அண்ணி கையில சாப்பிட்டாதான் எனக்கு நல்லா இருக்கு. ஓசில ஆக்கி போட்டா நல்லா தேங்கி இருக்கும். என் மாமியார் ஒரு மீன் சிக்கன் மட்டன் எடுத்து குழம்பு வைக்கிறாளா, அதுவும் இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் மொட்டை ரசமும் துவையலும் தாமா வைக்கிறா. என் தொண்டைக்குழியில இறங்கவே மாட்டேங்குதுமா. அத நான் திங்க மாட்டேன்னு சொன்னா என் மாமியார் வலிச்சு அது வயல போட்டுரும், அதையும் தின்னுகிட்டு நான் உயிர் வாழ்ந்துகிட்டு கிடைக்கேன். என்னத்த சொல்ல, நம்ம வீட்டுல நான் ஆசைப்பட்டது பூரா அண்ணே வாங்கி வாங்கி கொடுப்பாங்க, அண்ணே செஞ்சு செஞ்சு தருவாமா, நான் பாட்டுக்கு தின்னுகிட்டே இருப்பேன். நம்ம வீடு மாதிரி வருமாமா? என்னைய போய் கஞ்ச பிசுனாரி வீட்டுல போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, என்னத்த சொல்ல. அடி எழவே, மருமகதான் ஒரு வீட்டுல சோறாக்கி சமைச்சு வச்சுட்டு சாப்பிடணும். எனக்கு என்ன உங்க அம்மா காரவங்களை சமைச்சு குடுக்குறாங்க? நான் தானே சமைச்சு வைக்கிறேன், உங்க அம்மா ஃபுல் கட்டு கட்டுறாங்க. உனக்கு வாச்ச மாமியாரு கொடுத்து வச்சவகடி. என் மாமியாரு இங்கிட்டு உள்ள டம்ளரை அங்கிட்டு எடுத்து வைக்க மாட்டாங்க. உனக்கு அம்புட்டு வேலையும் பாக்குறாங்க, அவங்களையே எம்மா குறை சொல்றா. நமக்கு ராதிகா சொல்ற, உன் மாமியார் உனக்கு ஒழுங்கா சோறு போட மாட்டாளா? அடி பாவி, அடி பாவி. என் மகளை கல்யாணம் முடிச்சிட்டு போறப்ப என்னடி சொன்ன, உன் மகளை நான் என் மகளாட்ட பாத்துக்குவேன், பொத்தி பொத்தி பாத்துக்குவேன் அப்படி சொல்லிட்டு போனாலே, என் மகளுக்கு ஒழுங்கா சோறாக்கி போட மாட்டாளே. கல்யாணம் முடிக்கையில அதிகாரம் 50 பவன் போடுங்க, உங்க மகளை நாங்க மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்குவோம் சொன்னாலே, அவ சொன்னதுக்கு நான் தலைய ஆட்டி 50 பவன் போட்டேனே. ஆனா என் மகள் அந்த பிச்சைக்காரி மாதிரில இருக்கா, பிச்சைக்காரி மாதிரில இருக்கா. என்னம்மா செய்யறது, எல்லாம் என் தலை எழுத்து. எமக்கா ஒழுங்கா சாப்பிடாம 2 கிலோ குறைஞ்ச மாதிரில இருக்கா எமக்கா. எம்மா என்னம்மா போன்ல தானே தங்கச்சி பேசுறா, அதுக்குள்ளேயே 2 கிலோ குறைஞ்சிட்டான்னு உனக்கு எப்படிமா தெரியும்? முந்தா நேத்து தான் வீட்டுக்கு வந்து மட்டன் குழம்பும் சிக்கன் பொரிச்சும் வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிட்டா, அதுக்குள்ளே 2 கிலோ குறைஞ்சு போயிட்டான்னு எப்படிமா சொல்ற? இன்ட்ரஸ் பொன்னைய பத்தி உன் தங்கச்சி பத்தி அம்மாக்கு தெரியாதாப்பா? அவ பேசலையே நான் கண்டுபிடிச்சிருவேப்பா, கண்டுபிடிச்சிருவேப்பா. ஏமா ராதிகா, இனிமே அந்த வீட்ல நீ இருக்க வேணாமா? இருக்க வேணாம். உடனே மாப்பிளைய கூட்டிட்டு இங்க வந்துருமா. ஒரு வாரமா இல்ல ஒரு மாசமா இங்க வந்து தங்குமா. நல்லத செஞ்சு கொடுத்து உன்னை தேத்தி விடணும் என் மக்களே. அந்த வீட்லயே நீ இருந்தா உன் மாமியார் காரி நல்லது சமைச்சு போடாம என் மகக்காரிய கொன்றுவா. என் மகக்காரிய கொன்றுவாளே. மக்கா சீக்கிரமா கிளம்பி வா மக்கா. அம்மாடி ராதிகா, இனிமே ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க வேணாமா. டவுன் பஸ் பிடிச்சு வா, இல்லைன்னா உன் புருஷன் பைக்ல ஏறி சீக்கிரமா வா மக்கா. அம்மா என் வீட்டுக்காரர் இப்பதாமா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஆமா ஆபீஸ் பொல்லாத ஆபீஸ். பொண்டாட்டிய நல்லா கவனிச்சுக்கறாம அவருக்கு என்ன அப்படி ஆபீஸ்ல முக்கியமான வேலை கிடக்கு? உடனே மாப்பிளைக்கு போன போட்டு ஒழுங்கா வந்து எங்க அம்மா வீட்ல வந்து விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லு ராதிகா. அம்மா லூசாமா, நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வர எப்படிமா வர சொல்றதா? வந்து என்னை தாம திட்டுவாரு. என்னது, என் மகளை ஏன் திட்டுவாரா? அப்படி திட்டுனா கட்ட கம்பை எடுத்து மண்டையிலேயே நங்கு 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 அடி ராதிகா. அடி பாவிகளா, என்னது மாப்பிளைக்கு கட்டக்கம்பெடுத்து மண்டையிலே நங்கு நங்கு நங்குன்னு அடிக்க சொல்லுது என் மாமியாரு. அப்படியும் மருமையும் கேட்கலைனா கோவை சர்ற மாதிரி தூக்கி போட்டு 4 மிதி மிதி ராதிகா.
கிழட்டு மாமியாரே, ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மகளை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து இங்கேயே வந்து தங்க வச்சிருவா போல இருக்கே. எத்தே ஐயோ இவ எப்ப வந்தா? நம்ம வேற மகட்ட ஸ்பீக்கர்ல போட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் கேட்டு இருப்பாளா? நான் நினைச்சேன் அடுப்படிக்குள்ள பாத்திரம் வச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன். இப்படி வந்து நிக்கறாளே. எங்க மருமகளே, அடுப்படியில வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சே. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்னமோ கட்டை எடுத்து மண்டையை உடைக்கணும்னு சொல்றீங்க, கோவை சரலா மாதிரி தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட பேசுறீங்க? நெட்டமாடு, நான் பேசிக்கிட்டு இருந்தத பூரா நல்லா ஒட்டு கேட்டுட்டு வந்து இங்க வந்து யார்கிட்ட பேசுறியா யார்கிட்ட பேசுறீன்னு நடிக்கறாளே. அது ஒண்ணு இல்ல மருமகளே, என் மக ராதிகாட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். என் மக ராதிகாவுக்கு ஒழுங்கான சாப்பாடு உங்க மாமியார் செஞ்சே கொடுக்க மாட்டறாளாமா. ரசமும் துவையலும் செஞ்சு கொடுக்கறாளா. என் மக ராதிகா போன போட்டு அழுகுறாமா. அழுகுறா. அண்ணி கையால சாப்பிட்டதே எனக்கு வாயில இறங்குற மாதிரி இருக்குமா. அண்ணி சாப்பாடு மிஸ் பண்றேமான்னு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா மருமகளே. எத்தே, நான் சொல்றேன்னு நீங்க வருத்தப்படாதீங்கத்தே. இந்த வீட்ல நான் தே மருமக, நீங்க மாமியாரு. எனக்கு நீங்களா சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் தானே நல்ல வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போடுறேன். நீங்க நல்லா உட்காந்து ஃபுல் கட்டு கட்டுறீங்க. இப்ப கூட பாருங்க, 2 தட்டு பூரி அசால்ட்டா உள்ளக்க தள்ளிக்கிட்டு என்ன சவடால பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இல்லத்தே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மருமக எல்லா வீட்லயும் பொறுப்பா இருந்து சமைச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்மள நல்லா மூக்க விட்டு சாப்பிட வேண்டியதானே. அதானே நம்ம வீட்டுல நடக்குது. அதைத்தானே நீங்களும் உங்க மகளுக்கு சொல்லி இருக்கணும். அதை விட்டு மாமியாரையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி தே? இனிமே அது உங்க மக வீடு தே. அவ நல்லா அரிச்சு பொரிச்சு கரிச்சு நல்லா தின்னுட்டு மாமியாருக்கு கொஞ்சத்தை போட வேண்டியதானே. சரி தே, தூக்கி போட்டு கோவை சரலா மாதிரி மிதி மிதி மிதின்னு மிதிக்க சொன்னீங்களே, யாரத்தே? அவங்க மாமியாரையா? என்னத்தை சொல்றீங்க? மாப்பிள்ளைய மிதிக்க சொன்னீங்களா? அது ஒண்ணு இல்ல மருமகளே, என் மருமையே அந்த காலத்து ஆளு. எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு அம்மா சொல்றதையே கேட்டுக்கிட்டு நடப்பாரு. அவருக்கு 4 மிதி மிதிச்சாதே என் பொண்ணு பேச்சையும் கேட்பாரு. அதுக்கு தான் மிதிக்க சொன்னேன் மருமகளே. என்னத்தை இப்படி எல்லாம் உங்க மகிட்ட சொல்லி கொடுக்குறீங்க? மருமகளே, என் புருஷனு அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி இருந்தாரு. நான் சாக்கிச்சான் மாதிரி அப்படி பறந்து பறந்து 4 மிதி விட்டேன். அப்புறமே என் பேச்சையும் கேட்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு தானே அந்த காலத்திலேயே பழமொழிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு. 4 போட்டாதே சரி வரும். என் மக மருமையனை 4 மிதி மிதிச்சா தன்னால கூட்டிட்டு வந்து இந்த வீட்டை விட்டுற மாட்டாரு. எத்தே, புது ஐடியாவே இருக்கேத்தே. இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சே. இனிமே எங்க அம்மா வீட்டுக்கு என் வீட்டுக்கார் வர மாட்டேன்னு சொன்னார்னா நானும் 4 மிதி மிதிக்கிறேன். தன்னால கூட்டிட்டு போய் என்னை விடுவார்ல. அம்மா, என்னம்மா என் பொண்டாட்டிக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குற? அவளுக்கு கோபம் வந்தா கைய தாங்க ஓங்குவா. நீ என்னமோ தூக்கி போட்டு மிதிக்கலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. என் பொண்டாட்டிட்ட கோடு உடைச்சுன்னா அவ ரோடே போடுவா. நீ என்னமோ தூக்கி போட்டு மிதின்னு சொல்ற. என்னை பங்கு அட போற பாருமா. எத்தே, இது என்னத்தே நியாயம்? உங்க மகளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? எத்தே, உங்க மகளுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் தே. அப்ப பாத்துக்கிறேன். எம்மா எம்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு இப்ப அண்ணியோட பொட்டுக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு கிடக்குது போல இருக்கு. எம்மா இருக்கியம்மா? என்ன இருக்கேன் மக்கா இருக்கேன். மருமையிட்ட சொல்லி பாரு. அப்படி கூட்டிட்டு வந்து விடலைனா நீனே ஒரு ஆட்டை புடிச்சிட்டு வாமா. அம்மா வந்து ஆட்டுக்கு காசு கொடுக்குறேன். லேட்டாக்கி பிராதமா ராதிகா, மத்தியான சாப்பாடுக்கு சீக்கிரமா வந்துரு. அண்ணட்ட சொல்லி சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ஒண்ணு கறி சமைக்க சொல்றேன். சரிம்மா. சரி மக்கா, வச்சிட்டு சீக்கிரமா கிளம்பி வா. சரி மக்கா, சரி சரி. ஆமா, நான் இங்க ஒரு இழுச்ச வை இருக்கேன்ல, நீங்க கேக்குறது பூரா செஞ்சு செஞ்சு குடுக்கறதுக்கு. ஏமக்க சின்ராசு, உன் தங்கச்சி வாராளப்பா. அவளுக்கு மட்டன் கறினா ரொம்ப பிடிக்கும்ல. எல்லாம் ஆட்டு கறியா வாங்கிட்டு வா. ஒரு கிலோ வாங்கிட்டு வாப்பா. அப்படியே குழம்பு வச்சிருவோம். அப்படியே சிக்கன் வாங்கிட்டு வாப்பா. சிக்கன்ல பிராய்லர் சிக்கன்லாம் வாங்கிராதப்பா. நல்ல நாட்டுக்கோழியா பார்த்து வாங்கிட்டு வா. உன் தங்கச்சிக்கு நாட்டுக்கோழிவே பிடிக்கும். பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டா. உன் தங்கச்சி 2-3 நாளாவே நல்லாவே சாப்பிடலையாப்பா. நல்ல எல்லாம் ஆட்டு கறியா வாங்கிட்டு வா. அப்படியே பேக்கரிக்கு போய் நல்ல ஸ்வீட் காரம் எல்லாம் வாங்கிட்டு வா. உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு நல்லா திம்பா பாத்துக்க. என் செல்ல மைன் சின்ராசு, தங்கச்சி மேல உயிரா இருப்பா. அதான் வாங்கிட்டு வந்துருவீலப்பா. சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாரும் கொஞ்சம் அடுப்படிக்கு வாரோம். என் மக ராதிகா இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு நல்ல பொழுது போகும். அக்கத்து வீட்டு கதை பக்கத்து வீட்டு கதை நல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். என் மகளை சாக்கு சொல்லி நானும் நல்லா சாப்பிட்டு ஒரு சுத்து பெருத்து போகலாம். மக்களே, ராதிகா நீ எப்ப வருவேன்னு அம்மா காத்துக்கிட்டு இருக்கேமா. சீக்கிரம் வாமா. ஓ, வாருமையா இங்கு. என்ன பொண்ணு, நீ ரொம்ப கோபமா இருக்க. நீரு பண்ற வேலைக்கு கோபமா இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? இங்க வான்னு சொன்னேன். என்ன பொண்ணு,
சின்ன பொண்ணு நான் என்ன சின்ன பொண்ணு பண்ணனேன்? எங்க அம்மா தானே என் தங்கச்சியை பாவான்னு சொல்றாங்க. அதுக்கு நீ என்னை அடுப்படியில வச்சு திட்டாத சின்ன பொண்ணு. ஓ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்காதய்யா. உங்க அம்மா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா நான் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா சரிங்க 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 அப்படின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு வச்சிருக்கேயா நீ? காசு இல்ல சின்ன பொண்ணு. இதெல்லாம் வாங்காம இருந்த எங்க அம்மா என்ன ஏசுவா? உடனே வாங்கியாவது எங்க அம்மா கேட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கணும் சின்ன பொண்ணு. இல்லைன்னா எங்க அம்மா டங்கு டங்கு டங்குன்னு ஆடுவாங்க. ஓ உங்க அம்மாவுக்கு ஆட சொல்லியா தரணும்? உங்க அம்மா ஆடுனா நீ பாடியா? இப்ப நான் என்னதான் செய்ய சின்ன பொண்ணு? வாங்கவா வேணாமா? கோபால உட்காந்து உங்க அம்மா லிஸ்ட் போடும் போதே முடியாதுன்னு சொல்றதுக்கு துப்பு இல்ல. இப்ப வந்து வாங்கணுமா வேணுமான்னு என்கிட்ட வந்து கேக்குற. வாங்கிட்டு வந்து தொலையும் செஞ்சு தொலைகிறேன். இங்க பாருயா, உன் தங்கச்சி இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த வீட்டுல இருக்கணும். நாளைக்கு அவங்க வீட்டை பார்த்து ஓடிடணும். சும்மா இங்க வா 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 வான்னு உங்க அம்மா ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருயா, உங்க அம்மா வில்லினா நான் வில்லாது வில்லியா? என்கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு உங்க அம்மாட்ட சொல்லி வை. சரி சின்ன பொண்ணு, காசு இருந்தா கொடு, எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வாரேன். என் தங்கச்சி விடிஞ்ச உடனே அவ புருஷன் வீட்டுக்கு போக சொல்லிடுறேன் சின்ன பொண்ணு. சரி இப்படியே மசம் நின்றுகிட்டு இருக்கீங்களே, என் பீரோக்குள்ள காசு இருக்கு, போய் எடுத்துட்டு போய் கறி இறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. சீக்கிரம் செய்யணும்ல. சரி சின்ன பொண்ணு, இந்த போய் வாங்கிட்டு வரேன். நிம்மதி இந்த வீட்டுல இருக்க முடியுதா? நம்மளை இம்சப்படுத்துறதுக்கே ஒரு கூட்டம் இந்த வீட்டுல இருக்கு. சீ. அம்மா நீங்க சொன்ன மாதிரி மட்டன் 1 கிலோ, பேக்கரியில போய் ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கிட்டேமா. ஆனா நாட்டுக்கோழி மட்டும் எங்கேயுமே கிடைக்கலமா. நானும் எல்லா கடையிலயும் ஏறி இறங்கிட்டேமா. நாட்டுக்கோழியே ஸ்டாக் இல்லையாமா. பிராய்லர் கோழி தான் இருக்கான். வாங்கிட்டு வரவா? அம்மா நானும் எல்லா கடைகள்லாம் கேட்டு பார்த்துட்டேமா, இங்க கிடைக்கவே இல்ல. எல்லா கடைக்காரரும் வீட்டுகள்ல தான் வளர்ப்பாங்க, அங்க போய் வாங்கிக்கிறங்கன்னு சொல்றாங்கம்மா. சரிம்மா.